சிதம்பரம் கோயில்ல சமீபத்துல நடந்த ஆருத்ரா விழா நடந்த பொழுது அங்க ஒரு நபர், மர்ம நபர், கலசத்துல இருக்கிற பால் எடுத்து தான் மேல ஊத்திக்கிட்டு நான் தான் கடவுள் அப்படின்லாம் கோஷம் போட்டு ஏன் போலீஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏன் அங்க பயன்படுத்தவே இல்லையா? ஏன் அறநிலைத்துறை அமைச்சர் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாரா? அதே சிவகாம சுந்தரி கோயில் அந்த வளாகத்துல ஒரு 3 நபர்கள் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. How is this even allowed inside a temple premises? சிதம்பரத்தோடைய எம்பி மாண்புமிகு திரு திருமாவளவன் ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். சிதம்பரம் seems to be the talking point. நான் சொல்றது சிதம்பரம் கோயில். அப்கோர்ஸ் அவரும் டாக்கிங் பாயிண்ட் தான், பட் அது வேற ஒரு வீடியோல பேசிக்கலாம். சிதம்பரம் கோயில்ல சமீபத்துல நடந்த ஆருத்ரா விழா நடந்த பொழுது அங்க ஒரு நபர், மர்ம நபர், சிவகாம சுந்தரி அந்த சன்னதிக்கு போய் கலசத்துல இருக்கிற பால் எடுத்து தான் மேல ஊத்திக்கிட்டு நான் தான் கடவுள் அப்படின்லாம் கோஷம் போட்டு அங்க இருக்கிற தீட்சிதரையும் அங்க இருக்கிறவங்களையும் தாக்கி, அதுக்கப்புறமா பப்ளிக் ஓரளவுக்கு அவரை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போய் காவல் நிலையத்துல ப்ரொடியூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் விசாரிச்ச போது தெரியுது அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் என்ன கேக்குறேன், சிம்பிள் கொஸ்டின், doesn't this temple come under HRNCE? அப்ப எங்க பாதுகாப்பு? இவ்வளவு பெரிய ஆருத்ரா விழா நடக்கிற அந்த சமயத்துல எத்தனை பக்தர்கள் சிதம்பரத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிதம்பரம் பஞ்சலிங்க கஷேத்திரத்துல ஒண்ணு, பெரிய கோயில். கண்டிப்பா மக்கள் அங்க திரண்டு வருவாங்க, அதுவும் ஆருத்ராக்கெல்லாம். அப்படி இருக்கிற பட்சத்துல வேர் வாஸ் த செக்யூரிட்டி? ஏன் போலீஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏன் அங்க பயன்படுத்தவே இல்லையா? யாருமே அங்க இல்லையா? ஹவு குட் சம்படி ஜஸ்ட் அப்படியே அவ்வளவு ஈஸியா போயிட்டு கர்ப்பகிரகம் வரைக்கும் போயிட்டு கலசத்துல இருக்கிற பாலை தான் மேல கொட்டிக்கிறவளுக்கு எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருந்தாங்களா? இப்ப வேர் வாஸ் த ப்ரொடெக்ஷன்? இந்த அறநிலைத்துறை, HRNCE இதெல்லாம் ஹிந்து கோயில்களுக்கும் ஹிந்து பக்தர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து அரவணைச்சு அவங்களுடைய தேவைகளை இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும் பொழுது ஒருத்தர் அவர் பாட்டுக்கு உள்ள போய் இந்த விஷயத்த செய்யறாருன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா ஆபீசர்ஸும்? ஏன் சிதம்பரம் கோயில்ல மறுபடியும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு? இப்ப பாருங்க, சமீபத்துல இன்னொரு வீடியோ வெளியே வந்திருக்கு. அதே சிவகாம சுந்தரி கோயில் அந்த வளாகத்துல ஒரு 3 நபர்கள் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. How is this even allowed inside a temple premises? அப்ப சுத்திட்டு இருக்கிற இங்க வந்துட்டு இருந்த பக்தர்களா இருக்கட்டும், இல்ல இருந்த காவல்துறையா இருக்கட்டும், இல்ல ஆபீசர்ஸ் ஆஃப் HRNCE அப்படின்னு யாராவது இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா எப்படி பாத்துக்கிட்டு சும்மா விட்டாங்க? How do you just allow this to happen? டான்ஸ் ஆடி ஒரு சினிமா பாட்டுக்கு ரீல்ஸ் போடுற அளவுக்கு சிதம்பரம் கோயில்ல செக்யூரிட்டி அவ்வளவு கேடுகட்டு கிடக்கா? இதுதான் HRNCE, அதாவது அறநிலைத்துறை ஹிந்து தர்மத்தை, ஹிந்து மக்களை, ஹிந்து பக்தர்களை, ஹிந்து கோயில்களை பராமரிக்கிற லட்சணமா? ஏன் அறநிலைத்துறை அமைச்சர் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாரா? யார் என்ன சாப்பிடுறாங்கன்னு அப்படியே ரொம்ப கவலைப்பட்டு அவர் கேட்டாரு. இது என்ன அப்படின்னு அறநிலைத்துறை அமைச்சர் பார்க்க மாட்டாரா? என்ன ப்ராப்ளம்னு? இல்ல எனக்கு நிஜமாவே தெரியல. இல்ல என்ன இது ஹிந்துக்கள் தானே, என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்னப்பா, நமக்கு எப்படி இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து ஓட்டு வர போறது இல்ல, நம்ம we will focus on other things, எப்படி இருந்தாலும் தோக்க போறோம், என்ன வேணாலும் அடிச்சுக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும் இந்த கோயில்ல எல்லாம், who cares அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்துருச்சா? ஏதாவது ஒண்ணுக்கு பதில் வரணும் இல்லீங்களா? ஹிந்து மக்கள், ஹிந்து பக்தர்கள் கேள்வி எழுப்பணும். எப்படி சிதம்பரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலான்னு கேள்வி எழுப்பணும். சிதம்பரத்தோடைய எம்பி மாண்புமிகு திரு திருமாவளவன் ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னு கேட்கல? உங்களுக்கு வேணா கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாங்க, ஆனா உங்களுக்கு அந்த தொகுதியில இருந்து ஓட்டு போட்டவங்க பல பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கும் சேர்ந்துதானே நீங்க எம்பி. இதை நீங்க பல தடவை சொல்லிருக்கீங்களே, இது திமுகவும் பல தடவை சொல்லிருக்கீங்களே. எங்க கட்சியில எத்தனை இந்துக்கள் இருக்காங்க தெரியுமா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எங்க கட்சியில? அப்போ அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அவலங்கள் ஏற்படும் பொழுது நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் யாருமே இது என்ன ஏது அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்வீட் கூட போடல? சரிங்க, ஒரு தடவையும் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா போலீஸ் அதுல பூந்து
இது வர வர சினிமா மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல 80s எல்லாம் சினிமால பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட் முடிஞ்ச உடனே போலீஸ் வந்து அப்படி கன் சுடுவாங்க, அப்புறம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு போலீஸோட நிலைமையா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் அப்ப விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லீங்களே. ஐ ஸ்டில் பிலீவ் தட் த தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் லைக் தட். ஆனா ஏன் கை கட்டப்பட்டிருக்கா? இல்ல இதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்ல யாருக்கும் இந்துக்கள் மேல அக்கறை இல்ல, கவலை இல்லையா? ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ல. ஏன் இதே மாதிரி திரும்ப 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 கோயில்கள் இருக்கும் இடங்களில், அதுவும் பெரிய பெரிய கோயில்கள், இப்பதான் சுசீந்திரம்ல ஒரு சம்பவம், அப்புறம் பாத்தீங்கன்னா திருத்தணியில அது ஒரு மாபெரும் சம்பவம். தேங்க் காட் அது கோயில் கிட்ட நடக்கல, பட் அந்த சம்பவம் நடந்திருக்கவே கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த சம்பவம் நடந்த அந்த நபர் எங்கன்னு யாருக்கும் தெரியல. நான் சொல்றது சூரஜை பத்தி தான். எங்கே சூரஜ், எங்கே சூரஜ்னு இங்க வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப சிதம்பரத்துல கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறாங்களாம், கோயில் வளாகத்துல சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறாங்களாம். என்னங்க இது? நீங்க பாத்தீங்கன்னா அது திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், திருத்தணியா இருக்கட்டும், சுசீந்திரமா இருக்கட்டும், சிதம்பரமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பெரிய ஸ்தலங்கள், பெரிய பெரிய கோயில்கள் இருக்கிற ஊர் இதெல்லாமே. ஆனா இங்கதான் வன்முறை ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னு எனக்கு இந்த செகண்ட் வரைக்கும் தெரியல. திருத்தணியில சம்பவம் கோயில்ல நடக்கலனாலும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கே பதில் இல்லீங்களே. சுசீந்திரத்துல மந்திரியே தப்பா பேசுறாரு, திருப்பரங்குன்றம் கேட்கவே வேணாம், HRNCயே பக்தர்களுக்கு அகேன்ஸ்டா கவுண்டர் அப்பீல் ஃபைல் பண்றாங்க. இப்ப சிதம்பரத்துல கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் ஒருத்தர் கலசத்துல இருக்கிற பாலை தாம் மேல கொட்டிக்கிட்டு அங்க இருக்கிற தீட்சதரை தாக்கிட்டு, அதுக்கப்புறமா கோயில் வளாகத்துல ஒரு 3 நபர்கள் வந்து சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு, வாட் இஸ் ஆக்சுவலி கோயிங் ஆன் இன் தமிழ்நாடு? தேர் இஸ் நோ law and order. There is no respect for Hindu faith or Hindu people. என்னது இது? I really am not able to assimilate what's going on in Tamil Nadu. மறுபடியும் நான் தமிழக மக்கள் கிட்ட தான் சொல்லுவேன், ப்ளீஸ் நீங்க தான் முழிச்சுக்கணும். இது வந்து ஒன் ஆஃப் இன்சிடென்ட் இல்ல. நானே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசெண்டா போட்ட 3-4 வீடியோஸ்ல இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரி கோயில்கள் இருக்கும் இடங்களில் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தானே மத்த விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு, நல்ல ஆட்சி, அப்புறம் கவர்னன்ஸ் ப்ராப்ளம், அதெல்லாம் அப்படின்னா என்ன கவர்னன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதுவே தெரியல. ஆனா இது மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன். திஸ் இஸ் ஹேப்பனிங் டு ஹிந்து பீப்புள் அண்ட் டு த ஹிந்து ஃபெய்த் அண்ட் டு ஹிந்து சனாதன தர்மா. நீங்க தான் தமிழக மக்களே, நீங்க தான் முழிச்சுக்கணும். இன்னும் 4 மாசம்தான். நான் இதை எல்லா வீடியோலயும் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா நான் இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னும் 4 மாசம்தான். ப்ளீஸ் exercise your right in the right way, pun intended. இந்த விரல் இருக்கே, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விரல். இந்த விரலை நீங்க எப்படி, எந்த கூட்டணிக்காக யோசிச்சு பயன்படுத்த போறீங்கங்கிறத தயவு செய்து தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து நீங்க தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க. கண்டிப்பா நீங்க அந்த தெளிவான முடிவை எடுப்பீங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, கொஞ்ச நாளாவே நான் இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பன் திருப்பரங்குன்றம் முருகன் உங்க எல்லாருக்கும் ஏப்ரல்ல நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வழியை கொடுப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.